கலாட்டா மேடை, சிரிப்பு, சந்தோஷம், சிந்திப்பு. ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய் பூஜா. இது உங்கள் வானவில் தொலைக்காட்சி பென்ஸ் மேடை வழங்கும் என்ன சொல்ல போகிறாய். இன்னைக்கு நம்ம எந்த மூவி டயலாக ரீக்ரியேட் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, கில்லி மூவில வர டயலாக் தான். என்கிட்ட இருந்து கோடி ரூபாய் எடுத்துட்டு போயேன், சம்பாதிச்சிருவேன். ஒரு 10 தங்கத்தை எடுத்துட்டு போவேன். திருவிழா டைம்ல தேரை சாச்சிட்டு என் சாமியை கழுவன்ட்டு போறியே. இந்த மூவி டயலாக் தான் அப்படியே நம்மளோட ஆடியன்ஸ் அவங்க ஸ்டைல ரீக்ரியேட் பண்ண போறாங்க. வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஹாய், உங்களோட நேம்? கீர்த்திகா. ஓகே கீர்த்திகா, இப்போ நம்ம டயலாக்குள்ள போறதுக்கு முன்னால உங்களுக்கு இருக்கிற ஒரு ஹிடன் டேலண்ட், சிங்கிங், டான்சிங் ஏதாச்சும்? ஓ, குரலி வித்தையா? நல்லா காலேஜ் வந்து நல்லா பேச மட்டும் தான் கத்துக்கிட்டேன். ஸோ இப்போ டயலாக் பார்த்துருப்பீங்க, அதை அப்படியே உங்களோட ஸ்டைலிங் ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். கோடி ரூபாய் எடுத்துட்டு போயேன், வாங்கிப்பேன். என்கிட்ட இருந்து 10 ரூபாய் எடுத்துட்டு போ, 20 ரூபாய் எடுத்துட்டு வந்துருவா. எடுத்துட்டு வந்து தருவேன். ஆனா என் செல்லத்தை எடுத்துன்னு போனா எப்படிடா? தனலட்சுமியா உயிர்டா, உசுருடா, என் உயிரிடா, என் உசுருடா. ஸோ ஹாய், உங்களுக்குன்னு ஒரு ஹிடன் டேலண்ட் இருக்கும்ல, சிங்கிங், டான்சிங், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்லக்கா. அட வெக்கம் கட்டுவீங்களா? எதுவுமே இல்லையா? அது எப்படி ஒருத்தவங்க எதுவுமே இல்லாம இருக்க முடியும்? இது வாலிபால் விளையாடுவேன். சாரி, எங்களால இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது. என்னடா வாஞ்சிரு, என்னாச்சு? சிரிக்கிறேன். தனலட்சுமி உயிர் மறந்துச்சுக்கா. தனலட்சுமி என் உயிர். இன்னும் நல்லதா சொல்லு. சொல்லுங்க. அவளுக்காக 10 கிலோ தங்கம் எல்லாமே அவதான். வேலைக்கு ஐயோ வாய்க்குள்ள அவதான் எல்லாமே. அதெல்லாம் ஃபோன்ல நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன், எடுத்து பார்த்தா தெரிஞ்சு. ஸோ ஹாய், எங்களோட நேம்? மகா. ஓகே மகா, இப்போ நம்ம ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு எதாவது ஹிடன் டேலண்ட் அந்த மாதிரி? அப்படி எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஓகே, அப்போனா நம்ம அப்படியே டயலாக்குள்ள போயிடலாம். ஸோ உங்களோட ஸ்டைலில் அப்படியே அதை ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட இருந்து கோடி ரூபாய் எடுத்துட்டு போயேன், திருப்பி நான் சம்பாதிச்சிடுவேன். 1 கிலோ தங்கத்தை எடுத்துட்டு போயேன், திருப்பி வாங்கிடுவேன். நீ ஊர்த்தமா? நான் தனலட்சுமி, இதையாண்டா என் டார்லிங். ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படி போனாங்கன்னா, மச்சான் இந்த தெருவுக்கு போனேன், இந்த செருப்படி இன்னைக்கு வாங்கினேன், இந்த முக்கில் இங்கே வாங்கினேன்ற மாதிரி போறாங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஸோ ஹாய், எங்களோட நேம்? கதிர். ஓகே கதிர், இப்போ டயலாக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கிற ஹிடன் டேலண்ட்ஸ், டான்சிங், சிங்கிங் அந்த மாதிரி? ஹிடன்னா டான்ஸ் பண்ணுவேன். டான்ஸ் இல்ல, டக்குனு கேட்டா அது டக்குனு போட முடியாது. ஓகே கரெக்ட். ஓகே, நம்ம கிட்ட ஒரு பெரிய டான்ஸர் இருக்காங்க, பட் இப்போ எங்களால் போட முடியாது, ஸோ விட்டுலாம். என்ன தம்பி, என்ன? 10 லட்சம் பணத்தை எடுத்துட்டு போய் திருப்பி சம்பாதிச்சிருவேன். 10 லட்சம் பணம் எடுத்துட்டு போவோம். 10 இல்லதான் 10 கோடி பணத்தை எடுத்துட்டு போய் திருப்பி சம்பாதிச்சிருவேன். 10 கிலோ தங்கத்தை எடுத்துட்டு போய் திருப்பி வாங்கிடுவேன். ஆனா என் தனலட்சுமி எடுத்துட்டு போனா எப்படா? என் சாமிடா. என்னடா டயலாக் இது? கோனார் கையில இருந்து ஒப்பிக்கிற மாதிரி அந்த பையன் ஒப்பிச்சிட்டு இருக்கான் டயலாக் ரொம்ப நேரம். ஸோ ஹாய், உங்களோட நேம்? கிருத்திகா. ஓகே, இப்போ நம்ம டயலாக் உள்ள போறதுக்கு முன்னால உங்களுக்குன்னு ஏதாச்சும் ஹிடன் டேலண்ட் இருக்கா? ஹிடன் டேலண்ட், சிங்கிங், டான்சிங் அந்த மாதிரி? என்கிட்ட இருந்து கோடி ரூபாய் எடுத்துட்டு போயேன், சம்பாதிச்சுப்பேன். என்கிட்ட இருந்து 10 கிலோ தங்கத்தை எடுத்துட்டு போயேன், திருப்பி வாங்கிப்பேன். ஆனா என் செல்லத்தை எடுத்துட்டு போனா எப்படிடா? தனலட்சுமி என் உசுருடா. ஏய், உசுருடா. ஓகே, ட்ரை பண்றேன். என்கிட்ட இருந்து 1 கோடி ரூபாய் எடுத்துட்டு போய் நான் சம்பாதிச்சுப்பேன். கோடி ரூபாய் இருக்கா அப்போ உங்ககிட்ட? வரல ப்ரோ டெலாக். நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. என்கிட்ட தான் 1 கோடி ரூபாய் எடுத்துட்டு போய் நான் சம்பாதிச்சுப்பேன். ஆனா என் தனலட்சுமி மட்டும் என்கிட்ட மட்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் தனலட்சுமி விட்டுட்டு போகடா. விட்டுட்டு போங்கடாவா? இன்னைக்கான ஷோவை பார்த்து நீங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் உங்களோட சேர்ந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஷோல நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் விஜய் பூஜா. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்க விஜய் தேவி பிரியா. இது வானவில் தொலைக்காட்சியின் பென்ஸ் மேடை வழங்கும் ஃபிலிம் ஃபாரம் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ் சினிமாவோட ஒரு ட்ரெண்ட் செட்டர். ரியலிசம்ன்ற வார்த்தைக்கு ரத்தமும் சதையுமா உயிர் கொடுத்த ஒரு மாஸ்டர் தான் இயக்குனர் சசிகுமார். அவர் ஒரு நடிகரா நமக்கு தெரியும், ஆனா இயக்குனரா அவர் செஞ்ச சம்பவங்கள் இருக்கே, அது தமிழ் சினிமாவோட ரூட்டையே மாத்திச்சு. சினிமால இருக்க எல்லாருக்குமே வெற்றியும் தோல்வியும் இருந்துட்டே இருக்கு. முதல்ல சுப்பிரமணியபுரம்ன்றது ஒரு வெறும் படம் இல்லை, அது ஒரு எமோஷன். 1980s மதுரையா அப்படியே கண்ணு முன்னாடி காமிச்சிருப்பாரு. அந்த பெல் பாட்டம் பேண்ட்டு, லாங் ஹேரு, அப்புறம் அந்த கண்கள் இரண்டால் பாடல். கண்கள் இரண்டு
கண்டால் இதையெல்லாம் விட நட்புக்கும் துரோகத்துக்கும் இடையே இருக்க அந்த மெல்லிய கோட்டை எவ்வளவு ராவா காட்ட முடியுமோ அவ்வளவு ராவா காமிச்சிருப்பாரு. அன்னைக்கு இருந்த எத்தனையோ இயக்குனர்களுக்கு நாமளும் இப்படி ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனையும் நம்பிக்கையும் கொடுத்த முதல் படம் இதுதான். சுப்பிரமணியபுரத்துல கிராமத்து அரசியல பேசின சசிகுமார் அவரோட அடுத்த படமான ஈசன்ல சென்னை சிட்டியோட நைட் லைஃபை கையில் எடுத்தாரு. நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த ஐ சொசைட்டி, பப் கல்ச்சர், அதுக்கு பின்னாடி நடக்கிற அரசியல்னு ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஜேர்னலை விளையாடி இருப்பாரு. இயக்குனரா சசிகுமார் எந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயும் சிக்க மாட்டாரு நிரூபிச்ச படம் இதுதான். அவரோட செட்ல இருக்க சின்ன சின்ன பொருட்கள் கூட அந்த காலகட்டத்தை பிரதிபலிக்கும். ஜேம்ஸ் வசந்தனை அறிமுகப்படுத்தி மியூசிக்கை கதையோட கதாபாத்திரமா மாற்ற வித்த அவருக்கு தெரியும். மனித உணர்வுகளோட உச்சகட்டத்தை, குறிப்பா துரோகத்தை இவர மாதிரி யாராலையும் திரையில காட்ட முடியாது. ஈசன் படத்துல வர இந்த இரவுதான் போதுமே சாங்கு இப்ப வரைக்கும் ட்ரெண்ட்ல இருக்கு. அதே மாதிரி ஜில்லா விட்டு ஜில்லா வந்து அந்த சாங்கும் செம ஹிட். இந்த படத்துல வர மதுரை குலுங்கன்ற சாங்கு இல்லாத திருவிழாவே இருக்க முடியாது. இந்த படத்துல இருக்க ஹீரோயினுக்கு கிளைமேக்ஸ்ல என்ன நடக்கும்னு சொல்லாமையே படம் எடுத்திருக்காரு டைரக்டர் சசிகுமார். டைரக்டர் சசிகுமார் ஒரு பாட்டுக்காக மதுரையில இருக்க எல்லா ஏரியாவும் போயிருக்காரு. கடைசியில எல்லா ஏரியாவோட பேரையே சேர்த்து ஒரு பாட்டா மாத்திட்டாங்க. இந்த படம் ஆரம்பிச்சப்போ பழைய பாட்டையே யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சாரு சசிகுமார். ஆனா மியூசிக் டைரக்டர் அட்லீஸ்ட் ஒரு பாட்டாவது புதுசா கம்போஸ் பண்ணணும்னு நினைச்சாரு. நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை ஒண்ணு சொல்லட்டுமா? ஒரு ஸ்கூல் பையன் படிக்கும்போது ஒரு மியூசிக் டீச்சர் கிளாஸ் எடுக்க வராரு. அந்த பையன் அவர்கிட்ட சொல்றான், நான் டைரக்டர் ஆனா நீங்க தான் என் படத்துக்கு மியூசிக் டைரக்டர்னு. அந்த பையன் வேற யாரும் இல்ல, நம்ம சசிகுமார் சார் தான். அதே மாதிரி அந்த மியூசிக் டீச்சர் தான் ஜேம்ஸ் வசந்தன் சார். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த படம் தான் சுப்பிரமணியபுரம். சசிகுமார் சார் அந்த சாகர சீனை சிங்கிள் டேக்ல எடுத்திருப்பாங்க. அதை ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ணும்போது சரியா வரலன்னு செகண்ட் டேவும் சிங்கிள் டேக்ல தான் எடுப்பேன்னு சொல்லி எடுத்து முடிச்சிருக்காங்க. அந்த படத்துல இருக்க எல்லா சீனையும் ரொம்ப டீடைல்டா எடுத்திருப்பாங்க. பாக்குற நம்மளுக்கு அந்த காலகட்டத்துக்குள்ளேயே நம்ம இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த படத்துல வர கேமரா மூவ்மெண்ட், ஆக்டிங், குறிப்பா எடிட்டிங் ஒர்க் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா அமைஞ்சிருக்கும். அந்த படத்துல சூப்பர் ஸ்டார் படம் ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்கும். அந்த காலகட்டத்துல சூப்பர் ஸ்டார் படம் எப்படி ரிலீஸ் ஆகுமோ அதே மாதிரி இந்த படத்துல ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ரீக்ரியேட்னா சாதாரண ரீக்ரியேட்லாம் இல்ல, அப்ப வரைஞ்ச அதே ஆர்டிஸ்ட் வர வச்சு இதுலயும் கட் அவுட்லாம் வரைய வச்சிருப்பாரு. சுப்பிரமணியபுரம் படத்தை பத்தி பேசணும்னா இந்த எபிசோட் பத்தாது. அவர் எடுத்தது 2 படமா இருந்தாலும் தரமான படம். அடுத்த வாரம் இதே மாதிரி வேற இயக்குனரோட சந்திக்கிறேன். திஸ் இஸ் தேவி பிரியா. ஸ்டே டியூன் வித் பென்ஸ் மேடே. டாடா பாய். யோகப்பிரியா. இது வானவில் தொலைக்காட்சி பென்ஸ் மேடை வழங்கும் கலாட்டா மேடையின் இது அதில்ல ஷோ. தமிழ் சினிமால பயம் அப்படின்ற விஷயத்த வச்சு நம்மள விழுந்து விழுந்து சிரிக்க வச்ச ஒரு படம்னா அது நம்ம உலகநாயகனோட தெனாலி படம் தான். தெனாலி பயந்தாங்குள்ளிதான். ஒரு நோயாளி தன்னோட டாக்டரை துரத்தி துரத்தி டார்ச்சர் பண்ற இந்த கான்செப்ட் 1991ல வாட் அபவுட் பாப்ன்ற படத்தோட பேஸ்ன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? வாங்க நம்ம ஸ்டைல டீகோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வாட் அபவுட் பாபோட ஸ்டோரியை பார்க்கலாம். பாப் வில்லி அப்படின்ற ஒருத்தர், அவருக்கு ஏகப்பட்ட ஃபோபியா. அவரு கதவோட கைப்பிடியை தொட்டாலே கிருமி வந்துடும் சொல்லி பயப்படுற ஒரு பர்சன். அவரை சரி பண்ண வரவர் தான் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் லியோ மார்வின். லியோ ஹாலிடேக்கு ஃபேமிலியோட போற இடத்துக்கு பாபும் போயிடுவாரு. டாக்டரோட ஃபேமிலிக்கு பாபு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஆனா டாக்டருக்கு பாபு கண்டாலே அலர்ஜி ஆயிடும். இதுதான் இந்த மூவியோட காமெடி கலாட்டா. இப்போ நம்ம தெனாலியோட ஸ்டோரியை பார்க்கலாம். இங்க நம்ம டாக்டர் கைலாஷ் தான் தெனாலிக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாரு. தெனாலிக்கு தீராத பயம். கைலாஷ் தன்னோட ஃபேமிலியோட கொடைக்கானல் ட்ரிப் போனா அங்கேயும் தெனாலி வந்து நிக்கிறாங்க. டாக்டரோட சிஸ்டரையே தெனாலி லவ் பண்ணவும் செய்றாங்க. இதை தெரிஞ்ச டாக்டர் அவரை எப்படியாவது கொல்லணும்னு பிளானும் பண்றாரு. கடைசியா குணமானாரா இல்லையான்றதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியே. இவன் வெறும் பயந்தாங்குள்ளிதான். எல்லாம் சிவமயம் என்று சொல்லுவேன். சைக்காட்ரிஸ்ட் டாக்டர், பேஷண்ட் இவங்க 2 பேருக்கும் உள்ள கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் இந்த 2 படம். இனிமே எவ்வளவு மழை வந்தாலும் நீ நினைய மாட்ட. ஓகே. இந்த மூவிலுமே டாக்டருக்கு பிடிக்காத பேஷண்ட் தான் அவங்களோட ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்சி போகும். எங்களா? யாரு? டாக்டர் நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சு போற டூர்லாம் தான் ஃபுல் ஃபன் அண்ட் அட்ராசிட்டிஸே நடக்கும். அவ்வளவு பயமா? 2 படத்தோட கம்பேரிசனும் பார்க்கலாமா? இங்க சைக்காட்ரிஸ்ட் டாக்டர், இங்கேயும் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர். இங்க ஃபோபியா பேஷண்ட், இங்க பயத்தினால. இது ஒரு பக்கா சிட்டி பேஸ்ட் காமெடி. இங்க இலங்கை தமிழ் பின்னணி அண்ட் ஃபேமிலி பேஸ்ட். இங்க டாக்டர் ரொம்ப திமிரான பர்சனா காமிச்சிருப்பாங்க. ஆனா இங்க டாக்டர் ரொம்ப காமெடியான பர்சனா காமிச்சிருப்பாங்க. கண்டக்டர்,
இவரை மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுருங்க. கமல்ஹாசன் அவரோட பிளாஷ்பேக்ல இலங்கை தமிழ் பேசியிருப்பாரு. ஐயோ பா, கண்ணை திறந்து வா கேட்க வடிவானேன்ற அம்மா அந்த வடிவெல்லாம் போய். ஹாலிவுட்ல வாட் அபவுட் பாப்ன்ற படத்தோட பேஸ வச்சு நம்ம ஊர்ல ஏஆர் ரஹ்மானோட மியூசிக், கமல் சாரோட யாழ்ப்பாண தமிழ், அப்புறம் இந்த ஆலங்கட்டி மழை இதெல்லாம் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான கமர்ஷியல் பேக்கேஜ் கொடுத்தது தான் கேஎஸ் ரவிக்குமார் சாரோட மேஜிக்கே. இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு சுவாரஸ்யமான ஸ்டோரியோட சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் யோகப்பிரியா சைனிங் ஆஃப். பை பாய். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது பென்ஸ் மேடை வழங்கும் கலாட்டா மேடையின் சூனா பானா சுந்தரி பார்வதி. அன்னைக்கு நான் லேட்டாக தான் நான் அவ்வளோ பேசினால இன்னைக்கு மேடம் இன்னும் வரல. வரட்டும், நான் டைமுக்கு வந்துட்டேன். ஏன் லேட்டாக வர? வேலைக்கு போகிற நானே சீக்கிரம் வந்துட்டேன். லேட் ஆயிடுச்சு. அதான் ஏன் அதுவா? காலைல எங்கள் வீட்டில் சாப்பிட்லான்னு உட்காந்தனா, சரி எங்கள் அப்பா என்னை பார்த்து அப்படி கேட்டார். அதான் லேட்டு. பைத்தியம் என்ன கேட்டார்? அதுவா, அது வந்து சொல்லு ஃபஸ்ட்டு ஒரு பூஸ்ட் சொல்லேன். அண்ணா 2 காஃபி. பூஸ்ட் தான் பூஸ்ட். நான் ரொம்ப தெளிவாக அறிவான பொண்ணா. யாரு நீ? எங்கள் அப்பா சொன்னார், சுந்தரி உங்ககிட்ட பேசி தான் ஈஸியாக வேலைக்கு போயிடுச்சுன்ட்டு. அது தெரியாமல் நீ அவ கூட சுற்றிட்டு இருக்கேன்னு சொன்னார். நான் உங்ககிட்ட பேசி வேலைக்கு போயிட்டேன். அஃப்கோர்ஸ். சபாஷ், நல்ல அப்பா நல்ல பொண்ணு. டேட் லிட்டில் பிரின்சஸோ. உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன? அதான் என்னன்னு சொன்னா தானே தெரியும். இருடி சொல்கிறேன், அவசரப்படாத. சரி சொல்லு. படித்தது தமிழ்னு ஒரு படம் வந்துச்சுல. ஓ நிஜமா தான் சொல்றியா? அவங்களா? அந்த ஜோடி தான் வெயில் பட டைரக்டரோட அடுத்த படத்தில் நடிக்க போகிறாங்களாம். ஓ நல்லா இருக்குமா? நல்லா தான் இருக்கும். சரி ரைட்டு. தொட்டாலே பட்டாசா அவர் இருக்கார்ல, அவருக்கு என்ன இப்போ? அவருக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் அவரை பற்றியும் ஒன்றும் இல்லை. பைத்தியம்டா இது. இன்னொன்று சொல்லவா? ஏய் சாகடிச்சிடுவேன். ஏய் சொல்கிறேன் கேளு. சொல்லு. ரத்தமாரி அவர் இருக்கார்ல, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். நான் என்னென்ன பண்ண சொல்கிறேன்? அரசியல்வாதி மாதிரி மாற்றி பேசுகிறாங்க. சரி நீ சொல்ல வந்ததை சொல்லித்தல. செப்டம்பரில் ஐமேக்ஸில் வரட்டும். அப்புறம் ஆர்யா இல்லை வரியா நடிக்கிற வச்சு ஒரு டேரக்டர் கடைசியாக படம் பண்ணார்ல. கடைசியாவா? ஆமாம். என்ன யோசனை? வந்த படமா இல்லை வரப்போகிற படமா? வந்து நொந்த படம். எக்ஸிடி. யாரு? நெக்ஸா? எருமை படத்தோட பேருடியது. ஓ படமா? அவரோட அடுத்த படத்தில் யார் ஹீரோ தெரியுமா? யாரு? கெட்டப் நடிகர். கதை கேட்டாரா இல்லை எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி கதை கொடுத்துட்டாரா? இல்லை கதை 3 சாப்டரான். அதனால கதை பிடிச்சி ஓகே சொல்லிட்டாரு. அப்புறம் இன்னும் ஷூட்டிங் போகாமல் இருக்காங்க. கதை அவருக்கு பிடிச்சிருச்சு, ஆனால் துட்டு போட ஆள் வேணும்ல. எதுக்கு? அவன் தலையில் துண்டை போட்டு போகவா? நமக்கு எதுக்குடி ஊர்வம்பு? ஒரு டேரக்டரு ஒரு படம் எடுத்தாராம். சரி படம் எடுத்தாராம் ஒரு டேரக்டரு. திரும்பியும் படம் எடுத்தாராம். 2 படமா? 1 தான். 2 இல்லை ஒரு படம் தான். ஏன் சும்மா எடுத்துனே இருப்பாரா? ஆமாம், எடுப்பாராம், எடிட் பண்ணுவாராம், திருப்பி பார்ப்பாராம், அப்புறம் ரீஷூட் பண்ணுவாராம். பாவம். யாரு? அந்த ப்ரொடியூசரு. ரொம்ப தான் பாவம் பார்க்குற. டீக்கு காசு வச்சிருக்கியா? எனக்கு தான் நீ இருக்கு. சக்ஸஸ் மாறன் ஒரே நேரத்தில் 2 படம் எடுக்கிறாரு தெரியுமா? தெரியுமே, என்கிட்ட சொல்லிட்டு தான் எடுக்கிறாரு. என்ன சொல்கிறேன்? அப்புறம் என்ன எனக்கு எப்படி தெரியும்? சொன்னாதான் தெரியும். மேடம் லீடு கொடுக்காம பேச மாட்டாங்க. வாடி வாசல் நின்றுச்சுல, அதனால அந்த ப்ரொடியூசருக்கு 2 படம் பண்ணி தராராம். முடிவெல்லாம் சரிதான், எப்போ முடிப்பாராம் தெரியல, ஆனால் சம்பளமே வாங்காமல் பண்ணி தராராம். அதான் அட்வான்ஸ்னு பெரிய அமௌண்ட் ஒன்று வாங்கியிருப்பாரு. விஜய் ஆண்டனியோட அடுத்த படம் என்னன்னு தெரியுமா? தெரியலையே. என்ன படம்? 100 சாமியா? 100 சாமி? பெக்கர் 2 மாதிரி இல்லாமல் இருந்தால் சரி, அது அவருக்கு தான் தெரியும். ஓ கருப்பு படம் பார்த்தியா? சும்மா நெருப்பாக இருக்கு. நீ பொறுப்பாகவே இருக்க மாட்டியா? உனக்கு பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியுது, எதிர்த்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியுது, மேல் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியுது. ஒரு கருப்பு படம் போய் பார்க்கணும் தெரியாதா? டிக்கெட் கிடைக்கலன்னு சொன்னால அதான் போல. சாரி.